வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் இயற்கையாகவே வெந்தயம் குளிர்ச்சி தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்றது. ஸோ நம்மளுடைய உடல் சூடாக இருந்தால் அதை தணிக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்கு. இதனால தான் வெந்தயத்தால் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அதுபோன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையுமே தீர்ந்துவிடும். இந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டி வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நீங்கிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தினுடைய பயன்பாடு முக்கியமாக இருக்கு. தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு மிக மிக அவசியம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது முடி உதுதலையும் தடுக்கிறது. வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயம் பயன்படுத்துகிறது. வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. இது கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் நமக்கு வாசனை திரவியத்தில் கொடுக்கும். வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடனும் இருக்கிறதால வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. இது நமக்கு மணத்தையும் கொடுக்கும், கிருமிகளையும் அழிக்கும். சிறுநீர் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இது உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையை இயற்கையாகவே நமக்கு அளிக்கும். இதனால சிறுநீரக நோய்கள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீதபேதி சரிப்படுத்தப்படுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்த நீர் மற்றும் தேன் கலந்து நன்கு பிசைந்து சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும், சீதபேதியும் சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லையிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை நம்ம குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு தொல்லைகள் நீங்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய்க்கு அதாவது பதிலாக அந்த வெந்தயத்தை கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை வேணும்னாலும் பயன்படுத்தலாம். அது உங்களுடைய பேன் மற்றும் பொடுகு தொல்லையை கியூர் பண்ணிடும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கரெக்டாக இருக்கிறதுக்கு, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட்டோடைய அளவை குறைச்சு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறது, தடுக்கிறது. இதனால உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால மலச்சிக்கல் நீங்கும். அது எப்படிப்பட்ட கடுமையான மலச்சிக்கலாக இருந்தாலும் அது நீங்கிடும். சீரற்ற குடல் இயக்கம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் நல்லா செரிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை சேர்த்துக்கணும். அது உங்களுடைய உணவை செரிக்க வச்சு செரிமான மண்டலத்தை மிக சிறப்பாக செயல்பட வச்சு வயிற்றை சுத்தமாக வைத்துக்கிறதால மலச்சிக்கல் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெந்தயம் தீர்த்து விடும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை கியூர் பண்ணிக்கலாம். அப்போ வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் எப்படி குணப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பாகவே நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடல்ல ஏற்படக்கூடிய கொப்புளங்களை வெந்தயம் குணப்படுத்திடும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட பார்த்தோம்னா வெந்தயம் கியூர் பண்ணும். இதனாலதான் வயிறு மற்றும் தொண்டை புண்ணெல்லாம் நமக்கு கியூர் ஆயிடும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது.
சரும பளபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவினோம் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடிவை முகத்தில் தடவி பின்பு கழுவி விட்டு தூய்மையான துணியில துடைச்சோம்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் அப்புறம் கரும் புள்ளிகள், பிளாக் பிம்பிள்ஸ், பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்கி போகிறதுக்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி விட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவணும் அப்படின்னா அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாம் நீக்கி பாக்டீரியா, அழுக்குகள் போன்றவற்றை வெளியேற்றுறதால கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள் இல்லாமல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். உதடு வெடிப்பு குறிப்பாக மறைந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கெல்லாம் உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து மிக மிக குறைவான அளவிலேயே காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் குடித்து வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிவிடும். தோல் நோய்கள் தீர்வதற்கு, இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரியாகிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல, அந்த ஸ்கின் வந்து நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கூடிய இடத்துல தடவிவிட்டோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். முகப்பொரு சரியாகிறதுக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இப்போ எப்படி தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து நம்ம ஊற வச்சு அதை வந்து அரைத்து தினசரி அந்த தோல் நோய்கள் இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தணுமோ, அதே போல் முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம அதை தடவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் உலர வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பார்த்தோம்னா நம்ம கழுவிட்டோம்னா முகப்பொரு நீங்கிடும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்போது வெந்தயத்தை தினசரி நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் வந்து குடிக்கணும். குறைந்த அளவில் தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ அது உங்களுடைய உடல் எடை வந்து குறையிறத நீங்களே உணரலாம். சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை வெந்தயம் குறைக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுடைய உடல் எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப வந்து டல்லாக்கிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் குறைவான அளவுக்கு எடுத்துட்டாலே உங்களுடைய உடல் எடையை வெந்தயம் குறைக்கும். சுவாச கோளாறு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கும் வெந்தயத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கு. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை வந்து சிதைத்து வெளியேற்றுவதால எப்போதுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீங்கிடும். செரிமானம் வந்து ஊக்குவிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையான கழிவுகள்லாம் உடலை விட்டு நீங்குவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். கொழுப்புகள் குறைவதற்கு நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடலில் வந்து அதிக கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள்லாம் வெந்தயத்தை வந்து பார்த்தோம்னா தினசரி சாப்பிடலாம். இது அந்த கொழுப்புகளை வந்து சிதைத்து வெளியேற்றிடும். ஸோ அப்போ நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு வளமான வேணும், கெட்ட கொழுப்புகள்லாம் வேணாம். அதனால வந்து நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான வைத்துக்கொண்டு கெட்ட கொழுப்புகளை நீக்கி நலம் பெறுவதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா உடல் நமக்கு நன்றாக இருக்கும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடி நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.